உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு ஜெயில போய் நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருக்கா. இங்க எல்லாரும் என்ன குத்தி குத்தி பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? அந்த 4 நம்பர் பிண்டியோட அம்மா சொல்றா, ஐயோ ராணு அக்கா, உங்க வீட்ல இருந்த லட்சுமி பாக்குறதுக்கு நல்லவளா தெரியறா, ஆனா உள்ளுக்குள்ள சரியான பிசஸா இருப்பா போல இருக்கேன்னு. சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டா. அப்புறம் 5 நம்பர்காரி குட்டுவோட மம்மி அவ சொல்றா, ராணு அக்கா நாளைக்கு மாமியார் வீட்டு சாப்பாட்டுலயும் விஷத்தை கலந்துருவா, நீங்க எல்லாரும் எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றா. நீயே சொல்லு, நான் என்ன செய்ய? சாரி சித்தி, இந்த பிண்டுவோட அம்மா குட்டுவோட அம்மா எல்லாம் ரொம்ப மோசமா பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க வாயை மூடுங்க, இல்லனா இழுத்து 2 ஸ்லாப் விடுங்க. நீங்க ப்ரௌடா சொல்லுங்க, லக்ஷ்மி அண்ணி அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு. ஏன்னா நான் சொல்றேன், லக்ஷ்மி அண்ணி ஒன்னும் பண்ணல. நல்லது, உன் பேச்ச நான் நம்புறேன். 2-3 பேரோட முகத்துல ஸ்லாப் அடிக்கிறேன். ஆனா மொத்த உலகமும் அவ்வளவு கேவலமா பேசுறாங்களே, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அவங்க காதுல போய் கத்தி கத்தி சொல்லலாமே, லக்ஷ்மி அண்ணி எப்படிப்பட்டவங்க நாம கத்தி சொல்லலாம். லக்ஷ்மி அண்ணி இன்னசென்ட். ஐ சி, நீ மொத்த உலகத்தோட மவுத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவியா? தேவைப்பட்டா நான் அதையும் பண்ணிடுவேன் சித்தி. ஆனா அவங்களுக்கு முன்னாடி நீங்க உங்க மவுத்தை க்ளோஸ் பண்ணுங்க. ஆயுஷ், நீங்க பண்ணுங்க. நீ பண்ணு, நீயும் பண்ணு, நானும் பண்றேன். நாம எல்லாரும் மவுத்தை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நாம எல்லாரும் முதல்ல வாயை மூடணும், மூடித்தானே ஆகணும். அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க 2-3 நாள்ல வாயை மூடிப்பாங்க. விட்டு தள்ளுங்க. நான் ஒண்ணு முட்டாள் இல்ல, எனக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. என்ன நீ மவுத் க்ளோஸ் பண்ணுன்னு சொல்றல. லட்சுமி அன்னைக்கு எதிரா பேசாதீங்கன்னு சொல்லி தான் நான் உங்களை தடுத்தேன். விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு எதிரா யார் பேசினாலும் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். And நான் எங்க அம்மாவே எதிர்க்கிறேன், அவங்களே கேள்வி கேட்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்க யாரு? சித்தி தானே, கரெக்ட் தானே? உங்க வாயை க்ளோஸ் பண்ணுங்க. உங்க வாய் க்ளோஸ் ஆகலன்னா என் வாயும் க்ளோஸ் ஆகாது. ஏதாவது பேசிடுவேன். அப்புறம் என்ன ஆகும்? நான் ஏதாவது பேசிட்டேன்னா நீங்க அதை அமைதியா கேட்கணும். அது நல்லா இருக்காதுல்ல. So just mouth go close. Easy. ஒருவேளை பல்விந்தர் போனா இருக்கலாம். My phone coming. அதனால going interior. But I not like this. I will look you. Look you. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க? ஓவரா பேசிட்டேன்ல, சாரி. டக்குன்னு கொஞ்சம் மண்டு சூடாயிட்டேன். அது நான் என்ன பண்றது, யாராவது லக்ஷ்மி அன்னைக்கு எதிரா பேசிட்டாலே எனக்கு கோவம் வருது. என்னால அதை தாங்கிக்க முடியலன்னா ஒரு மாதிரி ஆயிடுறேன். கோவத்துல யாரு என்னன்னா பார்க்காம எங்க அம்மாவை எதிர்த்து சண்டை போடுறேன். ஆனாலும் நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன்ல, தப்பு பண்ணிட்டேனா? ஐயோ, பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆமாமா, கொஞ்சமா திட்டி இருக்கீங்க, என்ன நிறைய திட்டி இருக்கலாம். நல்லா திட்டி அனுப்பிட்டீங்க. வெரி குட். இங்க பாரு, எங்களால அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கு அப்படியெல்லாம் கிடையாதுல்ல. ஆனா என்ன, அவங்க பெரியவங்க, அது பார்த்து பேசு. ஆமா, மத்தபடி நல்லா திட்டலாம். அப்பதான் அவங்க லக்ஷ்மி அக்காவை பத்தி எதுவும் சொல்ல மாட்டாங்க. இதான் விஷயமா? இப்ப பாரு, நான் சொல்லிட்டு வரேன், நீங்க இங்கே நில்லுங்க. ஹலோ சித்தி. ஆயுஷ், அதெல்லாம் வேண்டாம். இல்ல ஆயுஷ், இப்ப வேண்டாம். அதாவது இன்னைக்கு இந்த ஹீரோ தனம் பண்ணதெல்லாம் போதும். அதுவும் கரெக்ட் தான். அடுத்த தடவை நான் ஹீரோ ஆகிக்கிறேன் இல்ல? சரி, நான் வந்த வேலை முடிஞ்சது. இப்ப நான் கோ பண்றேன். அது கோ பண்றேன். ஐயோ, இந்த சித்தியை இங்கிலீஷை கெடுத்துருவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தள்ளியே வைங்க. நான் கிளம்புறேன் பாணி. பாய் பாய். ஷாலு, வாலு, பாய். பாய். பாணி, பசு பின்னாடி என்ன இருக்கும்? வாலு. ஷாலுக்கு என்னாச்சு? நம்மள யார் பார்க்க வந்திருக்கா? ரிஷி தான் பார்க்க வந்திருக்கானான்னு இவங்க கிட்ட கேட்டேன். ஆனா வந்திருக்கிறது யாரு? அப்பா, என்ன பண்ணீங்க? நீங்க இங்க எதுக்காக வந்தீங்க? நான் இங்க ஏன் வந்தேனா, என் பொண்ணு இங்க இருக்கிறதுனால. நான் ஒரு உண்மையை சொல்லவா? என்னால இங்க உன் கூட இருக்க முடியலனாலும் என் மனசு உன்னையே தான் நினைச்சிட்டு இருந்தது. என் பொண்ணையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
என் பொண்ணு எப்படி இருக்கா? அச்சச்சோ, நீ அழக்கூடாத, நீ அழாத. போதும்டா, அழாத. உன் அப்பாவும் அழணுமா? இல்ல வேண்டாம். வேணாம்ல. நீ ஒரு சிங்க பொண்ணுடா. யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் லேடி, கரெக்டா? அதான் இப்ப நீங்களே வந்துட்டீங்கல்ல, இன்னும் எனக்கு தைரியம் கிடைச்சிருச்சு. ஆனா அப்பா, நீங்க எதுக்காக இவ்ளோ வருத்தப்படுறீங்க? நீங்க இங்க வர்றதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. இத பாரு, நான் உண்மையிலேயே ரொம்ப அப்செட்டா இருந்தேம்மா. வீட்ல நீ இல்லையா, வீட்டோட ஆத்மாவே தொலைஞ்சு போன மாதிரி இருந்தது. உயிர் இல்லாம இருந்தேன். அப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. இதான் நிஜம். இல்ல அப்பா, நீங்க தான் என்னோட தைரியம், என்னோட தெம்பு. நீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சின்ன வயசுல நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது, அப்போ சைக்கிள் ஓட்டும் போது நான் கீழே விழுந்துருவேன். அப்பெல்லாம் அப்பாவும் எனக்கு இப்படிதான் தைரியத்தை சொல்லுவாரு, நிறைய தெம்பு தருவாரு. அவர் சொல்லுவாரு, நாம விழுந்தாதான் எந்திரிக்க கத்துக்க முடியும் இல்லையா? ஆனா அவர் உன்னோட இந்த ரூபத்தை பார்க்கலையே. தன்னோட பொண்ணு அடுத்தவங்களுக்காக தான் உயிரிய கொடுக்கறத பார்க்கலையே. ஆனா உனக்கு அடிபடும் போதெல்லாம் எல்லார விடவும் எனக்கு தான் முதல்ல வலிக்குதுமா. எனக்கு தெரியும்பா. ஆனா அப்பா, இங்க பாருங்க, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க, கொஞ்சம் கூட படாதீங்க. நீங்க என் கூடவே தான் இருக்கணும். அப்படி இருந்தா எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்ல. என்னால இதை விட பெரிய பெரிய பிரச்சனையை கூட சமாளிக்க முடியும். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை நான் சமாளிப்பேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், என்ன புரிஞ்சுக்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்கன்னு, கூடவே நிப்பாங்கன்னு. எனக்கு இது நல்லா புரியுதுமா. என்னால உன் கூட இருக்க முடியலையேம்மா. என்னப்பா நீங்க, நான் தான் சொல்றேன்ல, நீங்க வருத்தப்படக்கூடாது. இங்க பாருங்க, நான் கூட வருத்தப்படல. அதோட ரிஷி தான் இருக்கான்ல, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அவன் என்ன மீட் பண்றதுக்காக வந்தான். அவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கான், சீக்கிரமாவே என்ன வெளியே எடுத்துருவேன்னு சொல்லியிருக்கான். அதனால நீங்களும் என்ன பத்தி கவலைப்படாதீங்க, சரிங்களா? நீங்களும் தைரியமா இருங்க, சரிங்களா? அதனாலதான் நான் உன்னை சிங்க பொண்ணுன்னு சொன்னேன். நீ இங்க ஜெயிலுக்குள்ள இருக்க, ஆனா எனக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்க. எப்படி அதெல்லாம்? சிங்க பொண்ணுடா நீ. என்னோட சிங்க பொண்ணு. மறுபடியும் அழறீங்க பாருங்க. நீயும் தான் அழற. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.